வணக்கம். தலைப்புச் செய்திகள். புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து பெற்றுத்தர பாடுபடுவோம். புதுச்சேரியில் தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் வாக்குறுதி. புதுச்சேரியில் வாக்குப்பதிவை முன்னிட்டு 3 நாட்களுக்கு மதுபான விற்பனைக்கு தடை. ராசப்பேட்டை தொகுதியில் முதல்வரின் பிரச்சாரத்தால் வெற்றி உறுதி. என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் வி.பி. சிவக்கொழுந்து பெருமிதம். டெல்லியின் ரிமோட் கண்ட்ரோலுக்கு தலையாட்டும் அடிமைகள் கூட்டத்தை விரும்பாத தமிழக மக்களின் அதே உணர்வு தான் புதுச்சேரி மக்களிடம் உள்ளது என புதுச்சேரி நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று பேசிய தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் பல்வேறு தேர்தல் வாக்குறுதிகளை வழங்கியுள்ளார். புதுச்சேரியில் திமுக சார்பில் அக்கட்சி வேட்பாளர்கள் மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சார பொதுக்கூட்டம் புதுச்சேரி கொக்கு பார்க் அருகே உள்ள ஒழுங்குமுறை விற்பனை கூட திடலில் நடைபெற்றது. கூட்டத்தில் திமுக ஒருங்கிணைப்பாளர் ஜெகதராக்ஷன் வரவேற்றார். திமுக தலைவரும் தமிழக முதல்வருமான மு.க.ஸ்டாலின் கலந்து கொண்டு வேட்பாளர்களை அறிமுகம் செய்து பொதுமக்கள் கூட்டணி கட்சிகளுக்கு வாக்களிக்க வேண்டும் என வலியுறுத்தினார். அதனைத் தொடர்ந்து பொதுக்கூட்ட மேடையில் பேசிய ஸ்டாலின், தமிழகத்தின் சகோதர மாநிலமான புதுச்சேரியின் பொது வளர்ச்சிக்காக உங்கள் ஆதரவை கேட்டு வந்துள்ளேன். தமிழகத்திற்கும் புதுச்சேரிக்கும் எப்பவும் ஒன்றாகத்தான் தேர்தல் நடக்கும். ஆனால் இம்முறை மாற்றி புதுச்சேரிக்கு முன்கூட்டியே நடந்திருக்கின்றன. தேதியை மாற்றினால் நம்முடைய உணர்வுகளை மாற்றிவிட முடியுமா? சங்கே முழங்கு என பாடிய பாரதிதாசன் மண்ணில் நின்று புதுச்சேரியை நாசமாக்கியுள்ள சங்கி படையை விரட்டியடிக்க திமுக கூட்டணிக்கு வாக்கு கேட்டு வந்துள்ளேன். ஒரு வாரமாக தமிழகத்தின் பல மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் சென்று மக்களை சந்தித்து வாக்கு கேட்டுள்ளேன். தமிழக மக்களின் ஒட்டுமொத்த உணர்வு மீண்டும் திராவிட மாடல் ஆட்சி அமைய வேண்டும் என்பதையே விரும்புகின்றன. டெல்லியின் ரிமோட் கண்ட்ரோலுக்கு தலையாட்டும் அடிமைகள் கூட்டத்தை தமிழக மக்கள் விரும்பவில்லை. அதே உணர்வு தான் புதுச்சேரி மக்களிடமும் உள்ளது. உங்களிடம் இருக்கா இல்லையா? என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணியை வீட்டுக்கு அனுப்ப நீங்கள் தயாரா? புதுச்சேரி நிலம் புதுமையான மாநிலமாக மாற 30 வேட்பாளர்களை ஆதரிக்க வேண்டும். சாதாரண மண்ணா இது? புகழ்பெற்ற புதுச்சேரி. இந்த மண்ணை பாஜகவும் என்ஆர் காங்கிரசும் என்ன நிலைமைக்கு கொண்டு வந்துள்ளன? எப்படிப்பட்ட தலைவர்களை கொடுத்த மண் இது? ஆனால் இன்றைக்கு பாஜக அரசியல் மாண்புகளை குழி தோண்டி புதைத்துக் கொண்டிருக்கிறது. இவர்கள் செய்யும் அட்ராசிட்டிகளால் புதுச்சேரி மண் தனது பாரம்பரிய பெருமைகளை இழந்து கொண்டிருக்கிறது. புதுச்சேரியை அழிவிலிருந்து காக்க வளர்க்க நமது கூட்டணிக்கு வாக்களியுங்கள் என அன்போடு உரிமையோடு நான் கேட்கிறேன். அழகான புதுச்சேரியில் என்டிஏ கூட்டணியின் அலங்கோலமான ஆட்சி நடக்க நீங்கள் அனுமதிக்கலாமா? நமது டிமாண்ட் என்ன? ஒட்டுமொத்த புதுச்சேரியின் கோரிக்கை என்ன? புதுச்சேரி மாநிலமாக வேண்டும். 16 முறை சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பியாச்சு. ஆனால் மத்திய அரசுக்கு மனம் இல்லை என கையை விரித்து விட்டனர். பாஜகவை பொறுத்தவரை தமிழகம் போன்ற மாநிலத்தை முனிசிபாலிட்டியாக மாற்ற நினைக்கின்றனர். புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்காமல் ஊராட்சி அளவுக்கு ட்ரீட் பண்ணுகின்றன. உங்க அமைச்சருக்கு அதிகாரம் இருக்கா? சட்டப்பேரவைக்கு மாண்பு இருக்கா? உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வருக்கு மரியாதையாவது இருக்கா? இங்கு ஆளின் நாள் ஆளுநர் மூலமாக ரங்கசாமியை பொம்மை முதல்வராக வைத்துள்ளனர். சாமானிய மக்களையாய வாழ விடுவார்கள். இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். அதற்கு அருமையான வாய்ப்புதான் வரும் 9ஆம் தேதி புதுச்சேரியின் புதிய விடியலுக்கான நாள். ஏப்ரல் 9 விடியலுக்கு புதுச்சேரி தயாரா? புதுச்சேரியை மட்டுமல்ல மக்களாட்சியையும் காக்க வேண்டும். கடமை உங்கள் கையில் உள்ளது. நீங்கள் தேர்ந்தெடுக்கும் அரசு உங்களுக்காக செயல்படும் அரசாக இருக்க வேண்டும். டெல்லியின் கட்டளையை நிறைவேற்றிடும் அரசாக இருக்கவே கூடாது. இந்தி திணிப்புக்கு எதிரான மொழி போராட்டத்தில் பல தியாக திருவுள்ளங்கள் கொடுத்த புதுச்சேரி எதிரிகள் எப்போதும் ஒரு இனத்தை வீழ்த்த அவர்களின் மொழியை அவர்களிடமிருந்து அப்புறப்படுத்துவார்கள். தாய்மொழியை இழந்த இனங்கள் வாழ்ந்தது இல்லை என்பதே வரலாறு. நம் தாய்மொழியையும் தமிழ் இனத்தையும் காக்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் உள்ளோம். புதுச்சேரியில் என்ன நடந்து கொண்டிருக்கிறதா? ஆரம்ப கல்வியில் சிபிஎஸ்இ கல்வி கொண்டு வந்து தாய்மொழி கல்வியை அழைத்துள்ளது என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசு. இப்போது சொல்லுங்கள், தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழுக்கும் தமிழருக்கும் எதிரான கூட்டணி தானே? இவர்களை மறுபடியும் அனுமதிக்கலாமா? கடந்த சட்டப்பேரவை தேர்தலின் போது வந்த பிரதமர் மோடி பெஸ்ட் புதுச்சேரி ஆக்குவோம் என்றார். வஸ்ட் புதுச்சேரி ஆக்கிவிட்டது. என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி வஸ்டாக உள்ளது. இங்கு வந்த உள்துறை அமித்ஷா டபுள் என்ஜின் ஆட்சியால் புதுச்சேரி வளர்ச்சி அதிகமாக உள்ளதாக பேசியுள்ளார். எங்கு வளர்ந்துள்ளது புதுச்சேரி? ஒருவேளை கடலுக்கு அந்த பக்கம் இருக்குமோ? வளர்ந்த புதுச்சேரி என்றால் என்ன கேள்விக்கு பதில் உள்ளதா? விளையனூரில் அமைச்சருக்கு சொந்தமான குடோனில் பல கோடி ரூபாய் சந்தன எண்ணெய் கண்டுபிடிக்கப்பட்டது.
பதுக்கல்காரர்களின் புகலிடமாக புதுச்சேரியை உருவாக்கியதுதான் வளர்ச்சியா? ரெட்டியார் பாளையத்தில் விஷவாயு தாக்கி 3 பேர் இறந்தது எப்படி? அரசின் மெகா ஊழல் தான் இதற்கு காரணம். இது குறித்து விசாரணை நடந்ததா? இதைவிட கொடுமையான தரமற்ற மருந்து கொள்முதல் செய்து மக்கள் உயிரோடு விளையாடி உள்ளனர். பல கோடி ரூபாய் போலி மருந்து தயாரித்த வழக்கில் முக்கிய குற்றவாளிகள் சிக்கினர். ஆனால் விசாரணை முடக்கப்பட்டது. இதுதான் டபுள் என்ஜினின் லட்சணம். புதுச்சேரியின் நீண்ட நாள் கோரிக்கை மாநில தகுதி வேண்டும். அதை பற்றி அவர்கள் பேசவில்லை. அவர்களுக்கு தேவை என்றால் மாநிலத்தை உடைத்து புது மாநிலத்தை உருவாக்குவார்கள். அதுபோல புதுச்சேரிக்கு மாநில தகுதி வழங்க முடியாதா? இவ்வளவு நடந்த பிறகும் மாநில அந்தஸ்து இல்லை என்ற துரோகம் இழந்த பிறகும் பாலாறும் தேனாரும் ஓடும்னு சொல்லி அதே வாக்குறுதியை சொல்லி மக்களை ஏமாற்ற வருகிறார்கள் என்றால் புதுச்சேரி மக்களை பற்றி என்ன நினைக்கிறார்கள்? எந்த முகத்தை வைத்துக் கொண்டு பிரதமர் உங்களிடம் வாக்கு கேட்க வருகிறார்? இப்படிப்பட்ட டப்பா இன்ஜினை மறுபடியும் கொண்டு வருவோம் என பேசலாமா? இவ்வளவு அவலங்கள் புதுச்சேரி சந்திக்க பிரதமர் மோடியும் அமித்ஷாவும் தான் காரணம். முதல்வராக இருந்த 5 ஆண்டில் ரங்கசாமி உள்ளாட்சி தேர்தலை நடத்த முயற்சித்தாராம். ஏற்கனவே ஆளுநரை வைத்து ஊராட்சி மன்ற தலைவராக ட்ரீட் பண்ணுகிறார்கள் என்பதால் நடத்தாமல் விட்டாரா என தெரியவில்லை. தனக்கான குரல் கொடுக்க முடியாதவர் எப்படி உங்களுக்காக குரல் கொடுப்பார்? மின்துறையை தனியார் மயமாக்க துண்டிக்கின்றனர். கள்ளச்சாராய வியாபாரிகள் கையில் புதுச்சேரி சிக்கி சீரழிந்துள்ளது. போதைப் பொருளை தாராளமாக சப்ளை செய்கின்றனர். சட்ட ஒழுங்கு சிரிக்கிறது. ஒப்பந்த பணி ஆசிரியர்கள் வீதிக்கு வந்து போராடுகின்றனர். எவ்வளவு பிரச்சனைகளை தீர்க்காமல் கொஞ்சமும் வெட்கப்படாமல் பிரதமரை அழைத்து வந்து ரோட் ஷோ நடத்துகிறார்களே, வெட்கமாக இல்லையா? தமிழகத்தில் கிடைத்த அடிமை பழனிசாமி போல புதுச்சேரியில் ரங்கசாமி உள்ளார். தனது அரசை பற்றி ரங்கசாமி கொடுத்த ஓபன் ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுமா? கடந்த பிப்ரவரியில் சட்டப்பேரவையில் ரங்கசாமி அதிகாரமே இல்லாத அரசு இது, தேர்தல் போட்டியிடுவதில் அர்த்தமே இல்லை என தன் வாயால் விரக்தி அடைந்த ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்தாரா? இல்லையா? இந்தியா கூட்டணியை விமர்சித்த ரங்கசாமி தனது முதுகை பார்க்கிறாரா? புதிதாக ஒரு கட்சியை கூட்டணியில் சேர்த்தால் கூட்டணியை விட்டு வெளியேறுவேன் என்றார். ஆனால் 24 மணி நேரத்தில் தனது முடிவை மாற்றிக்கொண்டார். இதுதான் அடிமை மனோபாவம். இந்த லட்சணத்தில் இந்தியா கூட்டணியை விமர்சிக்கிறார். தனி மனிதர்கள் வீக் ஆகி விடுவார்கள். ரங்கசாமி பீகார் நிதிஷ்குமாரை நினைத்து பாருங்கள். அவருக்கு ஏற்பட்ட நிலை உங்களுக்கு வராது என என்ன நிச்சயம்? கடந்த சட்டப்பேரவை தேர்தலை நினைத்து பாருங்கள். புதுச்சேரியில் 30 சட்டமன்ற உறுப்பினர்கள் பொறுப்பேற்கும் முன்பே 3 நியமன சட்டமன்ற உறுப்பினர்களை மத்திய பாஜக அரசு நியமித்தது. அப்போதே கொள்ளைப்புறமாக ஆட்சியை பிடிக்க நினைத்தவர்கள் அவர்கள். பாஜகவுக்கு தெரிந்த ரூட்டில் ரங்கசாமியை எப்போது எப்படி கவிழ்க்கலாம் என பாஜக சிந்திக்கிறது. இது ரங்கசாமிக்கு தெரியும். அவருக்கு சாமானியப்பட்டவரா? அவருக்கு எத்தனை வருஷம் சர்வீஸ்? பதவிக்காக எப்படியெல்லாம் மாறி மாறி போவாரு. அதனால் தான் அரசுக்கு அதிகாரம் இல்லை என்றார். இந்த லட்சணத்தில் மத்திய அரசுடன் கூட்டணி வைத்தால் எல்லாம் கிடைக்கும் என பிரச்சாரம் செய்கிறார். ரங்கசாமி மனதில் கை வைத்து சொல்லட்டும், நீங்கள் நினைத்ததை மத்திய அரசு செய்ததாம். தலைமை செயலரை கூட மாற்ற முடியவில்லையே. எத்தனை கோப்புகள் கவர்னர் மாளிகையில் தூங்குகிறது. நீங்கள் கேட்ட பட்ஜெட் தொகையை மத்திய அரசு அளித்துள்ளதாம். இப்படியெல்லாம் மக்களை வஞ்சித்து விட்டு கவர்ச்சி வாக்குறுதிகளால் மக்களை ஏமாற்றலாம் என ரங்கசாமி நினைக்கிறார். பாஜக மீதுள்ள பாசத்தால் புதுச்சேரி மக்களுக்கு ரங்கசாமி துரோகம் செய்வது நியாயமா? இம்முறை புதுச்சேரி மக்கள் ஏமாற மாட்டார்கள். புதுச்சேரி மக்கள் மாற்றத்திற்கு புதிய விடியலுக்கு தயாராக்கி விட்டார்கள். தமிழகம் போல திராவிட மாடல் முற்போக்கு திட்டங்கள் புதுச்சேரியிலும் செயல்படுத்த திமுக கூட்டணியை ஆதரிக்க வேண்டும். ஸ்டாலின் குரல் புதுச்சேரிக்கும் சேர்ந்தே எப்போதும் ஒலிக்கும். புதுச்சேரி புதிய விடியலையும் எழுச்சியையும் பெற காங்கிரஸை உள்ளடக்கிய இந்தியா கூட்டணியை வெற்றி பெற வையுங்கள். புத்துணர்வை கொண்ட புதுச்சேரியை உருவாக்குவோம், வெல்வோம் ஒன்றாக என்று அவர் பேசினார். அதனைத் தொடர்ந்த தேர்தல் வாக்குறுதிகளை தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அறிவித்து பேசினார். புதுச்சேரி மாநிலம் அந்தஸ்து பெற்றுத்தர பாடுபடுவோம். துணைநிலை ஆளுநரின் ஆதிக்கம் ஒழிக்கப்பட்ட மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சருக்கு முழு அதிகாரம் என்பது உறுதி செய்யப்படும். நீதிபதி சுசீதரன் ஆணை அறிக்கையின் வழக்காட்டுதலின்படி பெண்கள், ஆதிதிராவிடர்கள், பிற்படுத்தப்பட்டோருக்கு உரிய இட ஒதுக்கீடுடன் உள்ளாட்சி தேர்தல் நடத்த நடவடிக்கை எடுக்கப்படும். AFT சுதேசி பாரதி பஞ்சாலைகளை நவீனப்படுத்தி ஜவுளி பூங்கா துவங்கப்படும். உலகத்தரம் வாய்ந்த விளையாட்டு அரங்குகளை அமைக்கப்பட்டு பயிற்சிகள் தரப்படும். புதுச்சேரியை ஒன்றிய நிதிக்குழுவின் வரம்புகள் கொண்டு சென்ற மற்ற மாநிலங்களில் வழங்கப்படுவது போல் 40% நிதி பங்கீடு வழங்க வலியுறுத்துவோம். இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்க தொழில் முதலீட்டாளர்கள் மாநாடு நடத்தப்படும். மோட்டார் வாகன உற்பத்தி தொடர்பான தொழிற்சாலை துவக்க நடவடிக்கை எடுக்கப்படும். திருப்பூரை போல் லுங்கிகள், ரெடிமேட் ஆடைகள் அமைக்கும் தொழில் மையங்கள் உருவாக்கப்படும்.
அந்த ஆடைகள் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய உரிய உதவிகள் செய்து தரப்படும். அரசு ஃபேஷன் தொழில்நுட்ப கல்லூரி துவங்கப்படும். MSME நிறுவனங்கள் வளர்ச்சிக்காக சிறப்பு திட்டங்கள் வடிவமைக்கப்படும். நலிவடைந்த தொழிற்சாலைகளை மீண்டும் செயல்படுத்துவதற்காக வல்லுநர்கள் குழு அமைக்கப்பட்டு மறுசீரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்படும். புதுச்சேரி, காரைக்கால் நகராட்சிகள் மாநகராட்சிகளாக தரம் உயர்த்தப்படும். மீனவர்களுக்கு நவீன ஆழ்கடல் மீன்பிடி உபகரணங்கள் வழங்கவும், காரைக்காலில் மீன் பதப்படுத்தப்பட்ட நவீன பூங்காக்கள் அமைக்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும். 1000 ஸ்டார் என்ற திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு துறையிலும் 1000 பேருக்கு பயிற்சி வழங்கப்படும். முழுமையான பாதாள சாக்கடை திட்டம் நிறைவேற்றப்படும். ஒருங்கிணைந்த திடக்கழிவு மேம்பாட்டு திட்டம் செயல்படுத்தப்படும். கிராம சாலைகள் தரம் உயர்த்தப்பட்டு முறையாக பராமரிக்கப்படும். ஆதரவற்ற முதியோர் நலமுடன் வாழ மகிழ்ச்சி இல்லம் திட்டம் உருவாக்கப்படும். புதுச்சேரி, காரைக்கால், மாகே, ஏனாம் ஆகிய இடங்களில் டிஜிட்டல் வசதியுடன் கூடிய நூலகங்கள் அமைக்கப்படும். சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் உலகத்தரம் வாய்ந்த கடல்வாழ் உயிரின காட்சியகம் அமைக்கப்படும். விவசாயிகளின் பொருளாதார மேம்பாடு, சமூக பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் சந்தன மரப்பயிரிட ஊக்கப்படுத்தப்படும். காரைக்காலை நெற்களஞ்சியமாக அறிவித்து நவீன அரிசி ஆலைகள், தானிய கிடங்குகள் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். தேர்தல் வாக்குப்பதிவையொட்டி புதுச்சேரியில் இன்று முதல் 3 நாளுக்கு மதுபான விற்பனை தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையால் மதுபான கடைகள், கிடங்குகளுக்கு சீல் வைக்கப்பட்டுள்ளன. புதுச்சேரியில் சட்டப்பேரவை தேர்தலையொட்டி மார்ச் 15ஆம் தேதி முதல் நடத்தை விதிமுறை அமலுக்கு வந்துள்ளது. தேர்தல் செயல்முறை மே 6ஆம் தேதி வரை நடைமுறையில் இருக்கும். புதுச்சேரியில் தேர்தலையொட்டி மதுபான விற்பனைக்கு பல்வேறு கட்டுப்பாடுகளை தேர்தல் துறை விதித்திருந்தது. தினமும் மதுபான விற்பனையை கணக்கு காட்ட வேண்டும், அனைத்து கடைகளிலும் CCTV கேமரா வைக்க வேண்டும் என்ற விதி பிறப்பிக்கப்பட்டிருந்தது. வாக்குப்பதிவு ஏப்ரல் 9ஆம் தேதி நடைபெறுவதையொட்டி இன்று முதல் 3 நாளுக்கு மதுபான விற்பனைக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. நேற்று இரவோடு விற்பனையில் நிறைவு பெற்றதால் உள்ளூர் மக்களும் சுற்றுலா பயணிகளும் அதிக அளவில் மதுபான கடைகளில் கூடி மது பாட்டில்களை வாங்கி சென்றனர். நேற்றிரவு 10 மணிக்கு அனைத்து மதுபான கடைகளுக்கும் கலால்துறையினர் சீல் வைத்துள்ளனர். முன்னதாக மதுபான கிடங்குகளுக்கு நேற்று மாலை 5 மணிக்கு சீல் வைக்கப்பட்டது. புதுச்சேரியில் மட்டும் 453 மதுபான கடைகளுக்கு சீல் வைக்கப்பட்டுள்ளது. மேலும் தடையை மீறி மதுபானங்கள் விற்பனை செய்தால் பாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டு கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கலால்துறை சார்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து தெரிவித்த தாசில்தார் ராஜேஷ் கண்ணா, புதுச்சேரியில் 19 எல்லைகளில் செக் போஸ்ட் அமைக்கப்பட்டு 24 மணி நேரமும் மதுபான நடமாட்டம் கண்காணிக்கப்படும். இதுகுறித்து தெரிவித்த தாசில்தார் ராஜேஷ் கண்ணா, புதுச்சேரியில் 19 எல்லைகளில் செக் போஸ்ட் அமைக்கப்பட்டு 24 மணி நேரமும் மதுபான நடமாட்டம் கண்காணிக்கப்படும். இது மட்டுமல்லாது கலால்துறையில் வைக்கப்பட்டுள்ள கட்டுப்பாட்டறைகள், மதுபான கடைகள், கிடங்கு மற்றும் 19 எல்லைகள் 24 மணி நேரமும் கேமராக்கள் மூலம் கண்காணிக்கப்படும் என தெரிவித்தார். முதல்வர் ரெங்கசாமி பிரச்சாரத்தால் லாசிப்பேட்டை தொகுதியால் புதிய எழுச்சி ஏற்பட்டுள்ளதாக என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் VP சிவக்கொழுந்து மகிழ்ச்சி அடைந்துள்ளார். புதுச்சேரி லாசிப்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் சார்பில் முன்னாள் சபாநாயகர் சப்தகிரி சிவக்கொழுந்து போட்டியிடுகிறார். லாசிப்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வீரபத்ர சுப்பிரமணியர் சுவாமி கோவிலில், சுப்பிரமணியர் கோவிலில், வீதி நெசவாளர் நகர், குறிஞ்சி நகர் மற்றும் எங்கையம்மன் கோவில் வீதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். அவர்களுடன் சப்தகிரி அறக்கட்டளையின் பொறுப்பாளர்கள் சப்தகிரி ரமேஷ்குமார், என்ஆர் காங்கிரஸ், பாஜக, பாமக, அதிமுக, லஜக மற்றும் கூட்டணி தோழமை கட்சியினருடன் விடுவிடாக சென்று அவர் ஓட்டு சேகரிப்பில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் முதல்வர் ரெங்கசாமி லாசிப்பேட்டை தொகுதி முழுவதும் வேட்பாளர் சிவக்கொழுந்துவுடன் ஜக்கு சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். திறந்த வேனில் சென்ற முதல்வர் ரெங்கசாமிக்கு தொகுதி முழுவதும் பட்டாசு வெடித்தும் மலர் தூவியும் வரவேற்பு அளிக்கப்பட்டது. பிரச்சாரத்தின் போது ஜக்கு சின்னத்திற்கே எங்கள் ஓட்டு என்று கோஷமிட்டனர். இதன் பின்னர் வேட்பாளர் VP சிவக்கொழுந்து கூறும் பொழுது, முதல்வர் ரெங்கசாமியின் பிரச்சாரத்தால் புதுவை லாசிப்பேட்டை தொகுதியால் புதிய எழுச்சி ஏற்பட்டுள்ளது. எனது வெற்றி இதன் மூலம் உறுதியாகியுள்ளது என்று பெருமிதத்துடன் கூறினார். திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நல்லூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகள் தேசிய ஜனநாயக கூட்டணியின் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் கோபிகா ஜக்கு சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார்.
2026 ஆண்டு சட்டமன்ற தேர்தல் வருகின்ற ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் புதுச்சேரி மாநிலம் முழுவதும் வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் புதுச்சேரி மாநிலமும் திருபுவனை சட்டமன்ற தொகுதியின் தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆதரவுடன் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் பேரியக்கத்தின் வேட்பாளராக போட்டியிடும் கோபிகா இன்று நல்லூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் ஜக்கு சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டிய தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வாக்கு சேகரிப்பின் போது கூட்டணி கட்சியின் தோழர்கள் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் கட்சியினர் மற்றும் கூட்டணி கட்சியினர் பலர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து வேட்பாளர் கோபிகா மற்றும் என்ஆர் காங்கிரஸ் கட்சியினர் வீடு வீடாக சென்று பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரங்களை வழங்கி என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் சாதனைகளை எடுத்து கூறி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். மேலும் கோபிகா ஜக்கு சின்னத்திற்கு வாக்கு சேகரிப்பின் போது பல்வேறு இடங்களில் பெண்கள் ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட துத்திப்பட்டு பகுதிகள் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் கார்த்திகேயன் கை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி மாநிலத்தில் சட்டப்பேரவை தேர்தல் வருகின்ற ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி அன்று நடைபெறவுள்ள நிலையில் அரசியல் கட்சியினர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட துத்திப்பட்டு பகுதிகள் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் கார்த்திகேயன் தனது ஆதரவாளர்களுடன் கை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி வீடு வீடாக சென்று பொதுமக்களிடம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மேலும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் கார்த்திகேயனுக்கு ஆதரவாக கை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டி துண்டு பிரச்சுரங்களை வழங்கினார். வாக்கு சேகரிப்பின் போது வீடுதோறும் வேட்பாளர்கள் கார்த்திகேயனுக்கு பெண்கள் ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். மேலும் அவரது ஆதரவாளர்கள் வேட்பாளர் கார்த்திகேயனுக்கு உற்சாக வரவேற்பு வழங்கும் வகையில் ஆளுயர மாலை அணிவித்து சிறப்பான வரவேற்பு அளித்தனர். இதில் புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கட்சியின் அனைத்து பிரிவு தலைவர்கள், செயலாளர்கள், தொண்டர்கள், திராவிட முன்னேற்ற கழக முக்கிய நிர்வாகிகள், விடுதலை சிறுத்தை கட்சியினர், கூட்டணி கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். காமராஜர் நகர தொகுதியோடு தேர்தல் பிரச்சாரம் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோ சார்லஸ் மார்டின் தீவிரமாக பிரச்சாரத்தை மேற்கொண்டார். மக்களுடன் நேரடி தொடர்பை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் அவர் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்து வருகிறார். ஒவ்வொரு குடும்பத்தினரையும் சந்தித்து அவர்களின் அன்றாட பிரச்சனைகள், தேவைகள் மற்றும் எதிர்பார்ப்புகளை கேட்டறிந்தார். தாம் போட்டியிடும் தர்பூசணி சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு கேட்டுக் கொண்டார். குறிப்பாக குடிநீர், சாலை வசதி, வடிகால் அமைப்பு, தெரு விளக்குகள், மருத்துவ வசதிகள் மற்றும் இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு போன்ற அடிப்படை தேவைகள் குறித்து மக்கள் முன் வைக்கும் கோரிக்கைகளை பதிவு செய்தார். அவற்றை விரைவாக நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதி அளித்தார். பிரச்சாரத்தின் போது பெண்கள், முதியவர்கள் மற்றும் இளைஞர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரும் அவருக்கு உற்சாகமான வரவேற்பு அளித்து வருகின்றனர். பல இடங்களில் மக்கள் அவருக்கு மாலை அணிவித்து பூக்கள் வழங்கி ஆதரவை வெளிப்படுத்துகின்றனர். மேலும் சில பகுதிகளில் உள்ள குடியிருப்பு சங்கங்கள் மற்றும் உள்ளூர் அமைப்புகளும் அவரை நேரில் சந்தித்து தங்களது ஆதரவை தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து அவர் கூறுகையில், இறுதிக்கட்ட பிரச்சாரமாக தினமும் சுமார் 30,000 அடிகள் நடந்து மக்களை சந்தித்து வருகிறேன். இது ஒரு சாதாரண பிரச்சாரம் அல்ல, மக்களின் மனதை அறியும் பயணம். மக்கள் அளிக்கும் அன்பும் நம்பிக்கையும் எனக்கு மிகப்பெரிய பலமாக உள்ளது. நான் வெற்றி பெற்ற பின் இந்த நம்பிக்கையை காக்கும் வகையில் இருமடங்கான சேவையை மக்களுக்கு அளிப்பேன் என்று தெரிவித்தார். மேலும் காமராஜர் நகர தொகுதியை அடிப்படை வசதிகள் முழுமையாக நிறைந்து முன்னோடியான தொகுதியாக மாற்றும் திட்டங்களையும் அவர் விரைவில் செயல்படுத்த உள்ளதாக கூறினார். இந்த முறைகள் மக்களுடன் நேரடி தொடர்பு கொண்டு நடைபெறும் அவரது பிரச்சாரம் தொகுதிகள் முக்கிய கவனத்தை ஈர்த்து வருகிறது. புதுச்சேரி முதியால்பேட்டை தொகுதிகள் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிடும் ராஜேந்திரன் சோலை நகரில் வீடு வீடாக சென்று கை சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு வருகின்ற ஏப்ரல் 9ஆம் தேதி நடைபெற உள்ளது. இந்த நிலையில் காங்கிரஸ் கட்சி சார்பில் முதியால்பேட்டை தொகுதிகள் ராஜேந்திரன் போட்டியிடுகிறார். இவர் முதியால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சோலை நகர் தெற்கு பகுதிகளில் வீடு வீடாக சென்று கடந்த கால காங்கிரஸ் ஆட்சியின் சாதனைகளையும் என்ஆர் காங்கிரஸ் அரசின் அவலங்களையும் எடுத்து கூறி கை சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்பொழுது ராஜேந்திரனுக்கு பட்டாசுகள் வெடித்தும் மக்கள் ஆரத்தி எடுத்தும் மலர் தூவியும் ஆளுயர மாலை அணிவித்தும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். வாக்கு சேகரிப்பின் போது திமுக முத்தியால்பேட்டை தொகுதி பொறுப்பாளர்கள் உட்பட கூட்டணி கட்சியினர் கலந்து கொண்டனர்.
தன்னை எதிர்த்து பரப்பப்படும் பொய்யான குற்றச்சாட்டுகளை மறுத்த திமுக வேட்பாளர் கோபால் கடந்த 5 ஆண்டுகளாக மக்களுடன் இருந்து பணியாற்றியதை முன்வைத்து தவறான பிரச்சாரங்களை நம்பாமல் இந்த முறை அதிக வாக்கில் வெற்றி பெற ஆதரவு தருமாறு கேட்டுக்கொண்டார். புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்த உருளையன்பேட்டை தொகுதி திமுக வேட்பாளர் கோபால், உருளையன்பேட்டை தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர் தன்னை எதிர்த்து பரப்பப்படும் தவறான குற்றச்சாட்டுகளுக்கு கடுமையான பதிலளித்தார். கடந்த தேர்தலில் தோல்வி ஏற்பட்ட பின்னர் வீடு வீடாக சென்று பொய்யான தகவல்களை பரப்பப்பட்டதால் எதிரணி வெற்றி பெற்றதாகவும், தற்போது மீண்டும் அதே பாணியில் தன்னை வெளியூர்காரர், கந்துவட்டிக்காரன், சொத்து அபகரிப்பவர் என குற்றம் சாட்டி மக்களிடம் குழப்பம் ஏற்படுத்த முயற்சிக்கின்றனர் என்று தெரிவித்தார். திருவிக பள்ளிக்கூடம் தொடர்பான குற்றச்சாட்டுகளுக்கு முற்றிலும் ஆதாரமற்றவை என கூறினார். கடந்த 5 ஆண்டுகளாக மக்களின் நலனுக்காக தொடர்ந்து செயல்பட்டு வந்துள்ளேன் என்றும், நல்லது கெட்டது அனைத்திலும் மக்களுடன் இருந்து பல போராட்டங்களில் ஈடுபட்டுள்ளேன் என்றும் அவர் குறிப்பிட்டார். பொய்யான பிரச்சாரங்களை நம்ப வேண்டாம் என மக்களிடம் கேட்டுக்கொண்ட அவர் இந்த முறை அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற ஆதரவு தருமாறு வேண்டுகோள் விடுத்தார். காமராஜர் நகர் தொகுதி சுயேட்சை வேட்பாளர் கோபியை ஆதரித்த இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சியினர் தொகுதி முழுவதும் திறந்தவெளி வாகனத்தில் பிரச்சாரம் மேற்கொண்டனர். காமராஜர் நகர் தொகுதிகள் சுயேட்சை வேட்பாளர் கோபி தண்ணீர் தொட்டி சின்னத்தில் போட்டியிடுகிறார். அவருக்கு இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சி முழு ஆதரவு அளித்து காமராஜர் நகர் தொகுதி முழுவதும் மக்களை சந்தித்து தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வந்தனர். அதனைத் தொடர்ந்து சாமிப்பிள்ளை தோட்டம் பகுதியில் இருந்த வேட்பாளர் கோபியை ஆதரித்த இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் திறந்தவெளி வாகன பிரச்சாரத்தை மேற்கொண்டனர். இதில் காமராஜர் நகர் தொகுதி முழுவதும் பிரச்சாரம் மேற்கொண்ட சுயேட்சை வேட்பாளர் கோபியை ஆதரித்து தண்ணீர் தொட்டி சின்னத்தில் வாக்களிக்குமாறு மக்களை கேட்டுக்கொண்டார். இதில் இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர், நிர்வாகிகள் மற்றும் வேட்பாளர் கோபியின் ஆதரவாளர்கள் திரளாக கலந்து கொண்டனர். புதுவை கொளைத்தெடுத்தாள்குப்பம் அணுகுல விநாயகர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் சாதனை பாராட்டு விழா நடைபெற்றது. புதுவை கொளைத்தெடுத்தாள்குப்பம் அணுகுல விநாயகர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் சாதனை பாராட்டு விழா 2 ஏப்ரல் 2026 அன்று கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. இவ்விழாவில் முதன்மை விருந்தினராக கணேஷ் ராஜேந்திரன் டாடா கன்சல்டன்சி கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றி பணியமர்த்தப்பட்ட மாணவர்களுக்கு பணியமர்த்தல் ஆணைகளை வழங்கினர். மேலும் கல்வி சாதனைகளுக்காக மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் விருதுகள் வழங்கப்பட்டன. ஃபியூஷன் 26 நிகழ்ச்சியில் 52 முன்னணி நிறுவனங்களில் நியமர்த்தப்பட்ட 504 மாணவர்கள் மொத்தம் 1012 ஆஃபர் கடிதங்களை பெற்றனர். இதில் மாணவர்கள் TCS, ஷோஹோ, கார், எக்ஸாவேர், அவாசஃபட், வால்டெக், ஃபெர்ச்சர் பெயிண்டர்ஸ், குனோயா மற்றும் பல முன்னணி நிறுவனங்களில் வேலை வாய்ப்பை பெற்றனர். மேலும் கோட்யங், சதர்நாத், வோல்டெக் உள்ளிட்ட நிறுவனங்களில் மாணவர்கள் பணியமர்த்தப்பட்டனர். இந்நிகழ்ச்சியில் தனசேகரன், தக்ஷீலா பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தரும், SMVE அறக்கட்டளையின் தலைவர் மற்றும் மேலாண்மை இயக்குனர் செயலாளர் டாக்டர் நாராயணசாமி கேசவன், பொருளாளர் ராஜாராஜன், இணை செயலாளர் வேலாயுதம் மற்றும் தக்ஷீலா பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் டாக்டர் நிலா பிரியதர்ஷினி, மயிலம் கல்வி நிறுவனங்களின் இயக்குனர் டாக்டர் செந்தில் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்களை பாராட்டினர். அனைத்து டீன்கள், துறை தலைவர்கள், வேலை வாய்ப்பு ஒருங்கிணைப்பாளர்கள் மற்றும் ஆசிரியர்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். டாக்டர் செந்தில் தனது உரையில் மாணவர்கள் தற்போது பெற்றுள்ள வேலை வாய்ப்பு ஆஃபரை விட 10 மடங்கு உயர்த்திற்கு முன்னேற வேண்டும் என்று குறிப்பிட்டார். இது இவர்களின் 5 ஆண்டு திட்டமாக இருக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். மேலும் மாணவர்கள் எப்போதும் தங்கள் பெற்றோருக்கு நன்றியுடன் இருக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். துணைவேந்தர் செல்வி நீலா பிரியதர்ஷினி நமது உரைகள் இது உலகிற்கான ஒரு திறவுகோள் மட்டுமே என குறிப்பிட்டார். மாணவர்கள் உயர்ந்த இலக்குகளை நோக்கி தங்களை மேம்படுத்திக் கொண்டார். மேங் நிறுவனங்களில் பணியமர்த்தப்பட வேண்டும் என்றும் தெரிவித்தார். வாழ்த்துறை வழங்கிய பொருளாளர் ராஜாராஜன் மாணவர்கள் பெற்றுள்ள வாய்ப்புகளை முழுமையாக பயன்படுத்திக் கொண்டார். விடாமுயற்சி மற்றும் கடின உழைப்பின் மூலம் தங்கள் திறன்களை மேம்படுத்த வேண்டும் என வலியுறுத்தினார். முதன்மை விருந்தினர் கணேஷ் ராஜேந்திரன் பழைய காலங்களில் இருந்த இன்றைய காலம் வரை வேலை வாய்ப்புகள் மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சி எவ்வாறு மாறி உள்ளது என்பதை விளக்கமாக எடுத்துரைத்தார். இந்தியாவின் திறமையான இளைஞர்கள் உலகளவில் முக்கிய பங்காற்றி வருகின்றனர் என்பதையும் வலியுறுத்தினார். மாணவர்கள் தங்களின் திறனை உணர்ந்து உலகளவில் பங்களிக்க வேண்டும் என்றும், முன்னோர்களின் மரபை பொறுப்புடன் புதுமையுடன் தொடர்ந்து கொண்டு செல்ல வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். முன்னதாக கல்லூரி முதல்வர் டாக்டர் மலர்கண்ணன் வரவேற்புரை ஆற்றி நடப்பு கல்வியாண்டின் கல்லூரி சாதனைகளை விளக்கினார்.
வேலை வாய்ப்பு துறை டீன் டாக்டர் ஜெயக்குமார் அந்த ஆண்டிற்கான பணியமர்த்தல் அறிக்கையை வழங்கினார். இறுதியாக கணினி அறிவியல் துறை உதவி பேராசிரியர் மற்றும் வேலை வாய்ப்பு துறை ஒருங்கிணைப்பாளர் ஜெயபிரதான் நன்றி உரை ஆற்றினார். காமராஜர் நகர் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் தலைவர் தணிக்கைவேல் தலைமையில் என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் பேரணியாக மேளதாளத்துடன் சென்று வாக்கு சேகரித்தனர். காமராஜர் நகர் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் தலைவர் தணிக்கைவேல் என்ற குமார் தலைமையில் இன்று மேளதாளத்துடன் அவர் அலுவலகத்தில் என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள், இளைஞர்கள், மகளிர் பேரணியாக சென்று காமராஜர் நகர் தொகுதி முழுவதும் ஜேசிஎம் கட்சி தலைவர் ஜோ சாகஸ் மார்டினுக்கு தர்பூசணி சின்னத்தில் வாக்கு சேகரித்தனர். இதில் அவர்களுக்கு அமோக வரவேற்பு அளிக்கப்பட்ட நிலையில் வருகின்ற தேர்தல் வாக்களிக்குமாறு மக்களிடம் பேரணியாக சென்று வாக்கு சேகரித்தனர். மணவெளி சட்டமன்ற தொகுதியில் சுயேட்சை வேட்பாளர் முருகன் கிரிக்கெட் பேட் சின்னத்தில் வாக்களிக்க வேண்டிய வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி மாநில சட்டமன்ற தேர்தல் எதிர்வரும் 9ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் பல்வேறு தொகுதிகளில் சுயேட்சை வேட்பாளர்கள் பலர் போட்டியிட்டு வருகின்றனர். இதில் மணவெளி சட்டமன்ற தொகுதியில் சுயேட்சை வேட்பாளர் பெருமாள் என்கிற முருகன் கிரிக்கெட் பேட் சின்னத்தில் போட்டியிடுகிறார். இவர் நேற்று மாலை மணவெளி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஒடைவெளி, கட்டபொம்மன் நகர் பகுதிகள் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இதில் இப்பகுதியில் உள்ள மக்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யும் விதமாக வடிகால், வாய்க்கால் அமைத்து சாலைகள் மேம்படுத்தி தருவதாகவும், அரசு பள்ளிகளை மேம்படுத்துவது உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்டங்களை செய்து தருவதாக கூறி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மேலும் இப்பகுதியில் உள்ள அவரது ஆதரவாளர்கள் பலர் பொன்னாடை போர்த்தி மாலை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். தொடர்ந்து இப்பகுதியை சேர்ந்த ஏராளமான பெண்கள் மலர் தூவி சிறப்பு வரவேற்பு அளித்து தங்களது ஆதரவினை தெரிவித்தனர். தொடர்ந்து இப்பகுதியில் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் வீடு வீடாக சென்று கிரிக்கெட் பேட் சின்னத்தில் வாக்களிக்குமாறு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பெண்கள், இளைஞர்கள் பலர் உடன் சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். ஊசுடு சட்டமன்ற தொகுதியில் தமிழக வெற்றி கழக வேட்பாளர் போட்டியிடும் சரகணபவா நேற்று கூடப்பாக்கம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகள் விசில் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி மாநிலம் ஓசூடு சட்டமன்ற தொகுதியில் தமிழக வெற்றி கழக சரகணபவா விசில் சின்னத்தில் போட்டியிடுகிறார். இதனைத் தொடர்ந்து நேற்று ஓசூடு சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த அனைத்து நிலை நிர்வாகிகளுடன் சென்று குடப்பாக்கம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகள் வீடு வீடாக சென்று தமிழக வெற்றி கழகம் சின்னமாக விசில் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பல்வேறு இடங்களில் பெண்கள் ஆரத்தி எடுத்தும் மாலை அணிவித்தும் மலர் தூவியும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள், பொதுமக்கள், இளைஞர்கள் என திரளானோர் கலந்து கொண்டு வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தனர். புதுச்சேரியில் பாஜகவின் எந்த சதி திட்டத்தையும் தமிழகத்தில் நுழைய விடாமல் ஸ்டாலின் தடுத்து வருகிறார் என்ற திராவிட என்ஜின் என்ற சிங்கிள் என்ஜின் மூலமாக இரட்டை இலக்க வளர்ச்சியை தமிழகத்தில் ஸ்டாலின் கொடுத்துள்ளார் என்றும் புதுச்சேரியில் பிரச்சாரம் மேற்கொண்ட தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மரப்பாலம் சந்திப்பு மற்றும் அண்ணா சாலை அருகே திமுக வேட்பாளர்களை ஆதரித்த தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி இன்று தேர்தல் பிரச்சாரம் செய்தார். அப்போது பேசிய அவர், புதுவை மக்கள் வெறுப்பு அரசியலுக்கு இடம் தர மாட்டார்கள். அப்படிப்பட்ட புதுவைகள் பாசிக பாஜக சக்திகளின் ஊடுருவிகள் அதிகமாகிவிட்டது. மக்கள் விரோத திட்டங்களை சோதித்து பார்க்கும் இடமாக புதுவையை பாஜக மாற்றி வருகிறது. பாஜகவின் புதிய கல்விக் கொள்கையை அமல்படுத்திவிட்டனர். குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்துள்ளனர். இளம் தலைமுறை எதிர்காலத்தை கெடுக்கும் திட்டங்களை ஒவ்வொன்றாக புதுவையில் அமல்படுத்தி வருகின்றனர் என குற்றம் சாட்டினார். பாஜகவின் எந்த சதி திட்டத்தையும் தமிழகத்தில் நுழைய விடாமல் ஸ்டாலின் தடுத்து வருகிறார் என கூறிய உதயநிதி, புதுவை மண் சுயமரியாதையே மண் என்பதை இந்த முறை நிரூபித்து காட்ட வேண்டும். மாநில அரசும் ஒன்றிய அரசும் ஒன்றாக கூட்டணியாக இருந்தால் வளர்ச்சி அதிகமாக இருக்கும். இரட்டை என்ஜின் ஆட்சி என மோடி கூறுகிறார். டபுள் என்ஜின் ஆட்சியால் புதுவைக்கு ஏதாவது வளர்ச்சி திட்டம் வந்துள்ளதா? உரிமைகள் கிடைத்துள்ளதா? திராவிட என்ஜின் என்ற சிங்கிள் என்ஜின் மூலமாக இரட்டை இலக்க வளர்ச்சியை தமிழகத்தில் ஸ்டாலின் கொடுத்துள்ளார் என்று உதயநிதி தெரிவித்தார். தமிழ்நாட்டில் அதிமுக தோளில் ஏறி நின்று பாஜக சவாரி செய்வது போல புதுவையில் என்ஆர் காங்கிரஸ் தோளில் ஏறி நின்று பாஜக சவாரி செய்கிறது. புதுவை மக்கள் மீது ஒன்றிய அரசுக்கு அக்கறை இருந்திருந்தால் மக்களின் கோரிக்கையான மாநில அந்தஸ்தை வழங்கினார்களா? 16 முறை தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பியும் மாநில அந்தஸ்தை வழங்கவில்லை. மோடியால் செய்ய மனசில்லை.
தமிழகத்தில் எடப்பாடி பழனிசாமி மூலம் கண்ட்ரோலில் வைப்பது போல புதுவையை கண்ட்ரோலில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என பாஜக நினைக்கிறது. புதுவையில் கவர்னர் கையில் தான் எல்லா அதிகாரமும் குவிந்துள்ளது. மாநில அந்தஸ்து கிடைத்தால் கவர்னருக்கு அதிகாரம் இல்லாமல் போய்விடும். கவர்னரை வைத்தே புதுவையை ஆளலாம் என பாஜக நினைக்கிறது. சட்டசபையில் எதிர்க்கட்சி வெளிநடப்பு செய்து பார்த்திருப்பீர்கள். ஆனால் தமிழ்நாட்டில் தான் முதல் முறையாக கவர்னரே வெளிநடப்பு செய்துள்ளார். புதுவையில் அனைத்து விஷயத்திலும் கவர்னரின் தலையீடு உள்ளது. மக்களால் தேர்வு செய்யப்பட்ட அரசுக்கு மதிப்பில்லை. ஒன்றிய அரசு நியமிக்கும் கவர்னர்கள் தான் அனைத்தையும் தீர்மானிக்கின்றன. புதுவையை டெல்லியில் இருந்த ரிமோட் கண்ட்ரோல் மூலம் இயக்குகின்றனர் என்றும் உதயநிதி பேசினார். இந்த நிலையை மாற்ற நீங்கள் திமுக, காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் கூட்டணியை ஆதரிக்க வேண்டும். தேசிய ஜனநாயக கூட்டணி மீது பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகள் உள்ளது. தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியை விரட்டியடிக்க போவது போல புதுவையிலும் அந்த கூட்டணியை விரட்டியடிக்கும் நேரம்தான் இந்த தேர்தல் என்றார் உதயநிதி. புதுவை அரசு பணியாளர்கள் தேர்வாணையம் அமைக்கட்டு ஆட்சி அமைத்தே ஒரே ஆண்டில் 10,000 பணியிடங்கள் நிரப்பப்படும். வேலையில்லாத இளைஞர்களுக்கு மாதம் 2,500 உதவித்தொகை வழங்கப்படும். குடும்பத்திற்கு ரூபாய் 20 லட்சம் மருத்துவ காப்பீடு திட்டம் செயல்படுத்தப்படும். தமிழக தாயும் மாணவர் திட்டம் மூலம் முதியோருக்கு ரேஷன் பொருட்கள் வீடு தேடி வரும். புதிய தொழிற்சாலைகள் தொடங்கப்படும். AFT பாரதி சுதேசி ஆலைகள் திறக்கப்பட்டு ஜவுளி பூங்கா அமைக்கப்படும். என்ஆர் காங்கிரஸ் பாஜக அரசால் மூடப்பட்ட அரசு நிறுவனங்கள் திறக்கப்பட்டு நவீனமயமாக்கப்படும். புதுவையிலும் பெண்களுக்கு விடியல் பயண திட்டம் செயல்படுத்தப்படும். நெரிசலை குறைக்க மேம்பாலங்கள் கட்டப்படும். புதுவையில் இருமொழி கொள்கை அமல்படுத்தப்படும். மாணவர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி வழங்கப்படும். விளையாட்டுத்துறை மேம்படுத்தப்படும். 10 ஆண்டுக்கு மேல் நிறுத்தப்பட்டுள்ள வீட்டு மனை பட்டா வழங்கப்படும். தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கங்கள் புனரமைக்கப்பட்டு மானியத்துடன் கடன் உதவி வழங்கப்படும். இந்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற 9ஆம் தேதி சட்டசபை தேர்தல் திமுக கூட்டணிக்கு ஓட்டளிக்க வெற்றி பெற செய்யுங்கள் என்றும் உதயநிதி கூறினார். பிரச்சாரத்தின் போது திமுக மாநில அமைப்பாளர் சிவா, வேட்பாளர்கள் கோபால், கார்த்திகேயன், சம்பத், செந்தில்குமார், விக்னேஷ் கண்ணன், அனிபால் கென்னடி உட்பட பலர் கலந்து கொண்டனர். தட்டாஞ்சாவடி பகுதியில் நடைபெற்ற திமுக பொதுக்கூட்டத்தில் இந்திராநகர் தொகுதி செயலாளர் ராதாகிருஷ்ணன், பொறுப்பாளர்கள் காந்தி தலைமையில் 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். தற்பொழுது புதுச்சேரி மாநிலத்தில் வருகின்ற 9ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் நடைபெறுவதை முன்னிட்டு இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் அரசியல் தலைவர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் பிரச்சாரத்திற்காக நேற்று புதுவைக்கு வருகை புரிந்தார். தட்டாஞ்சாவடி ஒழுங்குமுறை விற்பனை கூட வளாகத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்ட கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து பேசினார். இதில் திமுக அமைப்பாளர் சிவா அறிவுறுத்தலின்படி புதுச்சேரி மாநிலம் இந்திராநகர் தொகுதி சார்பாக இந்திராநகர் தொகுதி செயலாளர் ராதாகிருஷ்ணன், புதுச்சேரி மாநில திமுக தலைமை செயற்குழு உறுப்பினரும் இந்திராநகர் தொகுதி பொறுப்பாளருமான காந்தி ஆகியோர் தலைமையில் 100க்கும் மேற்பட்டோர் தட்டாஞ்சாவடி ஒழுங்குமுறை விற்பனை கூட வளாகத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பங்கேற்றனர். வெளியனூர் சட்டமன்ற தொகுதி 4 மாட வீதி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகள் என்ஆர் வேட்பாளர் ரவிக்குமார் ஜக்கு சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி தேசிய ஜனநாயக கூட்டணிகள் அங்கம் வகிக்கும் என்ஆர் காங்கிரஸ் கட்சி மற்றும் கூட்டணி கட்சியின் வேட்பாளர்களுக்கு ஆதரவாக புதுச்சேரியின் அனைத்து தொகுதிகளிலும் தங்கள் கட்சிக்கு வாக்களிக்க வேண்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக வெளியனூர் தொகுதியில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சி வேட்பாளராக ரவிக்குமார் போட்டியிடுகிறார். இந்நிலையில் கூட்டணி கட்சிகளோட வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட ரவிக்குமார் வெளியனூர் தொகுதிக்குட்பட்ட 4 மாட வீதி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் ஜக்கு சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி வீடு வீடாக சென்று பொதுமக்களிடம் துண்டு பிரச்சுரங்களை வழங்கி என்ஆர் காங்கிரஸ் அரசின் சாதனைகளை எடுத்து கூறி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வாக்கு சேகரிப்பின் போது பல்வேறு இடங்களில் ரவிக்குமாருக்கு ஆதரவாளர்கள் மாலை அணிவித்தும் ஆரத்தி எடுத்தும் வரவேற்பு அளித்தனர். இதில் என்ஆர் காங்கிரஸ், பாஜக, அதிமுக, அமமுக, லட்சிய ஜனநாயக கட்சி மற்றும் கூட்டணி கட்சியினர் பலர் கலந்து கொண்டனர். திருபுவனை சட்டமன்ற தொகுதியில் தமிழக வெற்றி கழக வேட்பாளராக போட்டியிடும் சாய்ஜே சரவணகுமார் சோகப்பட்ட சன்னியாசி குப்பம், கொத்தபுரிநத்தம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதியில் விசில் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி மண்ணாடிப்பட்டு கொம்யூன் திருபுவனை சட்டமன்ற தொகுதியில் தமிழக வெற்றி கழக வேட்பாளர் AK சாய்ஜே சரவணகுமார் விசில் சின்னத்தில் போட்டியிடுகிறார்.
இதனைத் தொடர்ந்து இன்று திருபுவனை சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த அனைத்து நிலை நிர்வாகிகளுடன் சென்றார். சோரப்பட்டு சன்னியாசி குப்பம், கொத்தப்புரி நத்தம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதியில் வீடு வீடாக சென்ற தமிழக வெற்றி கழகத்தின் சின்னமான விசில் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். முன்னதாக ஆலயத்தில் சுவாமி தரிசனம் செய்து வாக்கு சேகரிப்பினை தொடங்கினார். மேலும் வாக்கு சேகரிப்பின் போது முன்னாள் அமைச்சர் வேட்பாளர் சாய் ஜே சரவணகுமாருக்கு பல்வேறு இடங்களில் பெண்கள் ஆரத்தி எடுத்தும் மாலை அணிவித்தும் மலர் தூவியும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து துண்டு பிரச்சாரங்களை வழங்கி விசில் சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்தார். இதில் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள், பொதுமக்கள், இளைஞர்கள் என திரளானோர் கலந்து கொண்டு வீடு வீடாக சென்று விசில் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர். ஏம்பலம் சட்டமன்ற தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் மோகன்தாஸ் கோவிக்காடு கிராமத்தில் ஜக்கு சின்னத்திற்கு தீவிரமாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். நடைபெற இருக்கும் புதுச்சேரி மாநில சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியை சேர்ந்த வேட்பாளர்கள் அனைத்து தொகுதிகளிலும் போட்டியிட்டு வருகின்றனர். இதில் ஏம்பலம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியின் என்ஆர் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் மோகன்தாஸ் தொகுதி முழுவதும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். இதில் நேற்று மாலை கோர்க்காடு கிராமத்தில் உள்ள அனைத்து பகுதிகளிலும் வீடு வீடாக சென்று ஜக்கு சின்னத்தில் வாக்களிக்குமாறு கேட்டுக்கொண்டார். மேலும் கடந்த ஆட்சி காலத்தில் முதலமைச்சர் ரங்கசாமியின் மக்கள் நல பணிகளை எடுத்துரைத்து மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு ஆட்சி அமைத்திடவும் ஏம்பலம் சட்டமன்ற தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டும் எனவும் பொதுமக்களிடம் தொண்டு பிரச்சாரங்களை வழங்கி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மண்ணாடிப்பட்டு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வாதனூர், மண்ணாடிப்பட்டு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகள் காங்கிரஸ் வேட்பாளர் TPR செல்வம் கை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி மாநிலத்தில் சட்டமன்ற தேர்தல் வருகின்ற ஏப்ரல் 9ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் அரசியல் கட்சியினர் புதுச்சேரி முழுவதும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு சட்டமன்ற தொகுதியில் இந்தியா கூட்டணி சார்பாக போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் TPR செல்வம் கை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி வாதனூர், மண்ணாடிப்பட்டு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் தான் கடந்த 10 ஆண்டுகளாக மண்ணாடிப்பட்டு சட்டமன்ற தொகுதியில் செய்த பணிகளை எடுத்து கூறி பொதுமக்களிடம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இதில் காங்கிரஸ் கட்சியினர், திராவிட முன்னேற்ற கழக கட்சியினர் உட்பட கூட்டணி கட்சியினர் பலர் கலந்து கொண்டு விடுவிடாக சென்று கை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். மேலும் வாக்கு சேகரிப்பின் போது வேட்பாளர் TPR செல்வத்திற்கு அப்பகுதி மக்கள் ஆரத்தி எடுத்தும் மலர் தூவியும் பொன்னாடை அணிவித்தும் தங்களது ஆதரவை தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சியினர், திமுகவினர், விடுதலை சிறுத்தை கட்சியினர் உட்பட கூட்டணி கட்சி பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். மங்களம் மற்றும் வெளியனூர் சட்டமன்ற தொகுதிகள் வட்டார மக்கள் இயக்க தலைவர் முரளிதரன் தலைமையில் ஜக்கு சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி மாநிலத்தில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியின் மங்களம் சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளராக போட்டியிடும் முதலமைச்சர் ரங்கசாமிக்கு வெளியனூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர் ரவிக்குமாருக்கும் ஆதரவாக ஜக்கு சின்னத்தில் வாக்களிக்க வேண்டி வட்டார மக்கள் இயக்க தலைவர் முரளிதரன் தலைமையில் தொகுதி முழுவதும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இதில் மங்களம் மற்றும் வெளியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள அனைத்து வீடுகளிலும் வட்டார மக்கள் இயக்க தலைவர் முரளிதரன் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட கட்சி நிர்வாகிகளுடன் ஜக்கு சின்னத்தில் வாக்களிக்குமாறு வீடு வீடாக சென்று பொதுமக்களிடையே தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். இதில் பொதுமக்கள் பலர் தங்களது மேலான ஆதரவினை தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சியினர், பாஜகவினர் மற்றும் கூட்டணி கட்சியினர், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். முதியோர்பேட்டை தொகுதியில் சுயேட்சை வேட்பாளர் பிரபாகரன் சிலிண்டர் சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி முதியால்பேட்டை தொகுதி சமூக சேவகர் பிரபாகர் கடந்த 20 வருடங்களாக பொதுமக்களின் நலனுக்காக பல்வேறு நலத்திட்ட உதவிகள் மற்றும் மருத்துவ முகாம்கள் போன்ற நலத்திட்ட உதவிகளை செய்து வருகிறார். தற்பொழுது இவர் 2026ஆம் ஆண்டிற்கான சட்டமன்ற தேர்தலில் சுயேட்சையாக போட்டியிடுகிறார். இதனை முன்னிட்டு பிரபாகர் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் நேற்று சிலிண்டர் சின்னத்திற்கு முதியால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட லட்சுமி ஹயகிரீவர் ஆலயத்தில் சுவாமி தரிசனம் செய்த பின்பு தனது ஆதரவாளர்களுடன் வீடு வீடாக சென்று சிலிண்டர் சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தார். அவருக்கு அப்பகுதி மக்கள் ஆரத்தி எடுத்தும் மலர் தூவியும் திரளாக வரவேற்பு அளித்தனர்.
உழவர்கரை தொகுதியில் பிரபாதேவி வீரராகு 500க்கும் மேற்பட்ட பெண்களுடன் இணைந்து கேஸ் சிலிண்டர் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். புதுச்சேரி உழவர்கரை சட்டமன்ற தொகுதி சுயேட்சை வேட்பாளர் பிரபாதேவி வீரராகு தேர்தல் பிரச்சாரத்தின் இறுதி நாளான இன்று தொகுதிக்குட்பட்ட அனைத்து பகுதிகளிலும் அனல் பறக்கும் சூறாவளி பிரச்சாரத்தை மேற்கொண்டார். இன்று காலை முதலே கவுண்டம்பாளையம், விவிபி நகர், பெரியார் நகர், ஜவஹர் நகர், பூமியான்பேட்டை, புதுப்பேட்டை மற்றும் செல்லபெருமாள்பேட்டை உள்ளிட்ட தொகுதியின் முக்கிய ஊர்களில் அவர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். சுமார் 500க்கும் மேற்பட்ட பெண்கள் மற்றும் ஏராளமான ஆதரவாளர்களுடன் விடுவிடாக சென்ற பிரபாதேவி வீரராகு தனது கேஸ் சிலிண்டர் சின்னத்திற்கு ஆதரவு கோரினார். செல்லும் இடமெல்லாம் தொகுதி மக்கள் அவருக்கு பூரண கும்ப மரியாதையுடன் உற்சாக வரவேற்புடன் ஆதரவு தெரிவித்து வருகின்றனர். குறிப்பாக பெண்களின் வாழ்வாதார மேம்பாடு மற்றும் தொகுதியின் அடிப்படை வசதிகளை சீரமைத்தே தனது முதன்மை நோக்கம் என அவர் பொதுமக்களிடம் வாக்குறுதி அளித்தார். தேர்தல் களம் நிறைவடையும் இறுதி தேர்தலில் நூற்றுக்கணக்கான தொண்டர்களுடன் அவர் மேற்கொண்ட இந்த மாபெரும் பேரணி உழவர்கரை தொகுதியை அதிர செய்துள்ளது. ஸ்ரீ சங்கர வித்யாலயா மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற ஆண்டு விழாவில் 10 மற்றும் 12ஆம் வகுப்புகளில் சாதனை படைத்த மாணவர்கள் கௌரவிக்கப்பட்டனர். புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலை மற்றும் மகாத்மா காந்தி வீதியில் இயங்கி வரும் ஸ்ரீ சங்கர வித்யாலயா மேல்நிலைப் பள்ளிகள் இணைந்த பள்ளி ஆண்டு விழாவை நடத்தியது. இவ்விழாவிற்கு காஞ்சிபுரம் ஸ்ரீ சந்திரசேகர சரஸ்வதி விஸ்வ மகா வித்யாலயா நிகர்நிலை பல்கலைக்கழகத்தின் அறிவியல் மற்றும் கல்வித்துறை தலைவர் டாக்டர் வெங்கட்ரமணன் முதன்மை விருந்தினராக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பு செய்தார். ஸ்ரீ சங்கரஹரா கல்வி அறக்கட்டளையின் நிர்வாகிகள் மற்றும் பள்ளியின் தாளாளர் வழக்கறிஞர் ஸ்ரீ பட்டாபிராமன் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். பள்ளிகளின் தாளர் வழக்கறிஞர் பட்டாபிராமன் அனைவரையும் வரவேற்று வரவேற்புரை வழங்கி முதன்மை விருந்தினரை அறிமுகம் செய்து வைத்து கௌரவித்தார். கிழக்கு கடற்கரை சாலையில் இயங்கி வரும் பள்ளியின் முதல்வர் ஸ்ரீமதி சுமித்ரா ஸ்ரீனிவாசன் ஆண்டு அறிக்கையை வாசித்தார். மகாத்மா காந்தி வீதியில் இயங்கி வரும் பள்ளியின் முதல்வர் ஸ்ரீமதி தர்மசம்வர்தனி, துணை முதல்வர் ஸ்ரீமதி பவானி ஆகியோர் ஆண்டு அறிக்கையை வாசித்தனர். சிறப்பு விருந்தினர் டாக்டர் வெங்கட்ரமணன் விழா சிறப்புரை ஆற்றி மாணவர்களை வாழ்த்தி பேசினார். தொடர்ந்து 2023-24 மற்றும் 2024-25 ஆண்டு கல்வி ஆண்டுகளில் 10, 11 மற்றும் 12ஆம் வகுப்புகளில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவர்களுக்கும் பாடவாரியாக 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களுக்கும் நிர்வாகத்தால் வழங்கப்பட்ட பரிசுகளை சிறப்பு விருந்தினர் வழங்கி சிறப்பு செய்தார். 10 மற்றும் 12ஆம் வகுப்பில் 100% தேர்ச்சியை அளித்தமைக்காக ஆசிரியர்கள் விழா மேடையில் கௌரவிக்கப்பட்டனர். ஈசிஆர் பள்ளியின் துணை முதல்வர் ஸ்ரீமதி காயத்ரி ராகவன் விழாவிற்கு வருகை புரிந்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி நன்றி உரையை வழங்கினார். மணவெளி தொகுதி அபிஷேகப்பாக்கம் கிராம பகுதியில் உள்ள பல்வேறு இடங்களில் தமிழக வெற்றி கழக வேட்பாளர் ராமு விசில் சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தார். நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் மணவெளி தொகுதியில் தமிழக வெற்றி கழக கட்சியின் வேட்பாளரான ராமு அபிஷேகப்பாக்கம் கிராம பகுதியில் உள்ள அனைத்து வீடுகளிலும் சமூக சேவகரும் தமிழக வெற்றி கழக வேட்பாளருமான ராமு விசில் சின்னத்தில் வாக்களிக்குமாறு பொதுமக்களிடையே தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இதில் மணவெளி தொகுதியில் கட்சியின் அனைத்து நிலை உறுப்பாளர்களும் ஊர் முக்கியஸ்தவர்கள், பெண்கள், இளைஞர் என திரளானோர் கலந்து கொண்டு பொதுமக்கள் பல கலந்து கொண்டு நகரில் ஒவ்வொரு வீடுகளாக சென்று துண்டு பிரச்சாரம் வழங்கி தமிழக வெற்றி கழக கட்சியை ஆதரித்து விசில் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என பொதுமக்களை கேட்டுக்கொண்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதி தேசிய ஜனநாயக கூட்டணி என்ஆர் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் ஐயப்பன் அரியாங்குப்பம் சுப்பையா நகர் பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். நடைபெறவுள்ள புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியின் என்ஆர் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் ஐயப்பன் போட்டியிடுகிறார். இதில் அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சுப்பையா நகர் பகுதியில் உள்ள அனைத்து இடங்களிலும் என்ஆர் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் ஐயப்பன் வீடு வீடாக சென்றார். தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மேலும் இந்நிகழ்ச்சியில் இப்பகுதியை சேர்ந்த இளைஞர்கள் மாலை அணிவித்தும் மலர் தூவி சிறப்பான வரவேற்பு அளித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். மேலும் இப்பகுதியை சேர்ந்த பொதுமக்களிடம் முதலமைச்சர் ரங்கசாமியின் ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட மக்கள் நலத்திட்டங்களை எடுத்து கூறி எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் ஜக்கு சின்னத்தில் வாக்களிக்குமாறு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மேலும் இந்நிகழ்ச்சியில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளான பாரதிய ஜனதா கட்சி, அதிமுக, பாமக, எல்ஜேகே உள்ளிட்ட அனைத்து கட்சி நிர்வாகிகளும் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் பிரச்சாரம் மேற்கொண்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர்.
புதுச்சேரியில் இன்று தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். முத்து கோல்ட் ஹவுஸ் வழங்கும் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 13,735 ரூபாய். வெள்ளி 1 கிராம் 252 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து பெற்றுத்தர பாடுபடுவோம். புதுச்சேரியில் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் வாக்குறுதி. புதுச்சேரியில் வாக்குப்பதிவை முன்னிட்டு 3 நாட்களுக்கு மதுபான விற்பனைக்கு தடை. ராசப்பேட்டை தொகுதியில் முதல்வரின் பிரச்சாரத்தால் வெற்றி உறுதி. என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் வி.பி. சிவக்கொழுந்து பெருமிதம். தமிழ்நாட்டில் அதிமுக தோளிலும் புதுவையில் என்ஆர் காங்கிரஸ் தோளிலும் ஏறி நின்று பாஜக சவாரி செய்கிறது. தமிழக துணை முதல்வர் உதயநிதி குற்றச்சாட்டு. இத்துடன் மீடியா செய்திகள் நிறைவடைகிறது. வணக்கம்.